Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. திண்டிவனம் அருகே சாரம் பகுதியில் அரசு பேருந்து ஒன்று அப்பகுதியில் உள்ள நிறுத்தத்தில் நிறுத்தாமல் அதை கடந்து சென்று நின்றது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த அரசு பேருந்து நகர பேருந்தின் மீது மோதாமல் இருக்க வலதுபுறமாக திரும்பி உள்ளது. அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்ததால் அரசு பேருந்தின் மீது மோதி விபத்திற்குள்ளாகி உள்ளது. இந்த விபத்தில் பயணிகள் காயமின்றி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் பெண்கள் இருந்தால் நிறுத்தத்தில் நிற்காமல் செல்வதும், நிறுத்தத்தை தாண்டி வெகு தூரம் சென்று நிற்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியார் நூற்பாலை மினி பேருந்து எதிரே வந்த அரசு பேருந்து மற்றும் முன்னால் சென்ற லாரி மீது அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானதில் 12 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் தனியார் நூற்பாலை மினி பேருந்து ஒன்று 20 பெண் பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. அப்போது சங்ககிரி அருகே ஒருக்காமலை பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து எதிரே வந்த அரசு பேருந்தின் பக்கவாட்டில் மோதியதோடு முன்னால் சென்ற லாரியின் மீதும் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் மினி பேருந்து ஓட்டுநர் உள்பட 12 பெண்கள் படுகாயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகர் பகுதியில் சமூக விரோதிகளால் மருத்துவ கழிவுகள் பொது இடங்களில் வீசப்படுவதால் நோய் பரவும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தாராபுரம் ஜவுளிக்கடை வீதி பகுதியில் சமூக விரோதிகள் வர்த்தக கடைகள் முன்பாகவும் பொதுமக்கள் அதிகம் சென்று வரும் இடங்களிலும் காலாவதியான மருந்து பொருட்களை வீசிச் செல்வதாகவும், இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விடியா திமுக அரசின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவன உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முகூர்த்த நாள் மற்றும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மல்லிகைப்பூ மற்றும் பிச்சிப்பூ விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் கூறினர். சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரையிலும், பிச்சிப்பூ 1 கிலோ 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விடுமுறை தினம் மற்றும் திருமண முகூர்த்த தினம் என்பதால் திருத்தணி சுப்பிரமணியர் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்களின் வருகை அதிகரித்திருந்தது. மேலும் கோயிலில் அதிக அளவிலான திருமணங்களும் நடைபெற்றன. இதனால் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மலைக்கோயிலில் வாகனங்களை நிறுத்த கோயில் நிர்வாகம் போதிய முன்னேற்பாடுகள் செய்யாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பக்தர்களுக்கு போதிய வசதிகளை செய்து தருவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அம்மா பூங்காவை முறையாக பராமரிக்காமல் விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுஞ்சல்நத்தம் ஊராட்சியில் அமைக்கப்பட்ட அம்மா பூங்காவை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் இப்பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. பூங்கா வளாகத்தில் உள்ள சிமெண்ட் இருக்கைகள் உடைக்கப்பட்டு சிதிலமடைந்துள்ளதாகவும், கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டுவதாக வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் முள்ளங்கி விலை அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான ஜம்புக்குட்டப்பட்டி, கீழ்குப்பம், புளியம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 150 ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் முள்ளங்கி பயிரிட்டுள்ளனர். இந்த விவசாய நிலங்களில் முள்ளங்கி அறுவடை முடிந்த நிலையில் வரத்து குறைவான காரணத்தாலும் கோடை வெப்பம் காரணமாகவும் கடந்த 1 மாத காலமாக விலை குறையாமல் இருந்து வருகிறது. மேலும் தற்போது விலை அதிகரித்து 1 கிலோ 14 ரூபாய்க்கு வியாபாரிகள் வாங்குவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே எதிரே வந்த கார் மீது ஷேர் ஆட்டோ மோதியதில் 16 பேர் படுகாயமடைந்தனர். துறையூர் அருகே உள்ள செங்காட்டுப்பட்டியில் இருந்து காதணி விழாவிற்காக ஷேர் ஆட்டோ ஒன்று கண்ணுக்குளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பெருமாள் மலை அடிவாரம் பகுதியில் சென்றபோது எதிரே வந்த கார் மீது ஷேர் ஆட்டோ மோதியதில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த 8 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 16 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் பக்ரீத் பண்டிகையொட்டி ஆடு விற்பனை களை கட்டியது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆடு விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் வண்டிகளில் ஆடுகளை ஏற்றி வரும்போது விடியா அரசின் காவல்துறையினர் லஞ்சம் கேட்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.